நான் வாசற்படி நிற்கிறேன், நான் உள்ள வர்றதுக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர். ஏங்க லிட்டரலாக இயேசு கிறிஸ்து வாசப்படி, உங்கள் வீட்டு வாசப்படி நின்று இயேசு தட்டிட்டு இருக்கிறாருங்க. அவர் உள்ளே வர முடியல, ஏன்னா உள்ள அவ்வளோ காரியம் உங்களை ஆக்கிரமம் பண்ணியிருக்குது. உங்களை பல காரியம் கட்டி வச்சிருக்கு. இயேசு மேலே நம்பிக்கை இல்லை, அவர் வார்த்தையில் நம்பிக்கை இல்லை. சும்மா ஒரு சண்டே விசிட்டர், நானும் சர்ச்சுக்கு போகிற சும்மா காணிக்கு போட்டு போகிறேன், 10 ரூபா போட்டால் ஒரு 100 ரூபா கிடைக்கும், 100 ரூபா போட்டால் 1000 ரூபா கிடைக்கும். அந்த ஒரு மனப்பான்மையில் வந்து அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறோம், கொஞ்ச நேரம் பாதி அப்படியே உட்காந்துட்டு ஓடிடுறோம். அதுதான் சண்டே விசிட்டரா வருமா இல்ல கமிட்டட் டிசைபிளா வருமான்றதான் கேள்வி. அல்லேலூயா. விசிட்டர்ஸை வச்சு ஒரு நாளும் ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா அல்லேலூயா. நீங்க என் மேல கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். விசிட்டர்ஸை வச்சு ஆண்டவர் ஒரு பிரயோஜனமோ. நான் பேசுறேன் என்ன, நான் வந்து மைக் பிடிச்சி பிரசங்கம் பண்றதுனால பெரிய இதெல்லாம் கிடையாது, பர்ஃபெக்ட்லாம் இல்லை. விசிட்டர்ஸை வச்சு ஒரு நாளும், விசிட்டர்ஸ்னா யாரு? சண்டேவோட முடிஞ்சிச்சு அவங்க வேலை, அவள் தான். இதோட அடுத்த வாரம் சண்டே தான் ஆராதனை, அந்நிய பாஷை, ஜபம், வேத தியானம். அதுக்கு நடுவில் இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டால் யாருன்னு தெரியல சார், நான் வந்து சண்டே தான் தெரியும் எனக்கு. அவர் பேதுரு அதான் சொன்னார், இயேசு தெரியுமா எனக்கு, அவர் யாருன்னு தெரியாது சார், விட்டுருங்க சார் என்ன. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அப்போ நம்ம விசிட்டர்ஸா இல்லை, கமிட்டட் டிசைபிள்ஸா மாறணும். ஆமென் சொல்லுங்களேன்.